இதுவும் இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த சவுதி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது சவுதி அரசாங்கம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது முதல் சவுதி அரசாங்கம், இரண்டாவது சவுதி அரசாங்கம், மூன்றாவது சவுதி அரசாங்கம். நல்லா கவனிங்க. முதல் சவுதி அரசாங்கம்ங்கிற காலகட்டம் வந்து இது தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் அப்துல் வஹாபும் மன்னர் சவுதுடைய அந்த முகமது பின் சவுத் இவங்களும் மன்னராட்சி முறை தான் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கிலாஃபத்தை அவங்க டிக்ளேர் பண்ணல. ஏன்னா கலீஃபா அவங்களே இருந்துட்டு போறாங்க, இந்த பகுதிக்கு நம்ம ஆட்சியாளர்னாங்க, அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு போனாங்க. இப்போ இவங்க என்னன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழேயே தனியாக இயங்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இவங்க. ஏன்னா இந்த கொள்கை பிரச்சனை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிலாஃபத்துக்கு கீழே இவங்க வரல. இந்த ஆட்சி இவங்க அமைச்சாங்க இல்லையா, அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேர் இருந்தது. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பேர் எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிம்பாங்க. திரியாவுடைய அரசாங்கம், திரியா அப்படிங்கிற அந்த பகுதியுடைய அரசாங்கம். அப்போ திரியாங்கிற அந்த ஊரை மையமாக வச்சு பண்ணாங்க. அதுவும் எதுக்குள்ள வருதுன்னா நஜதுக்குள்ள தான் வந்தாலும், ஆனால் அது டைரெக்டாக நஜதை குறிக்காது. ஏன்னா நஜதுங்கிறது ஹார்ட், சரியான ஒரு அது நஜதுங்கிறது எக்ஸாக்டாக அது ரியாதா குறிக்கும். அப்போ ரியாத் தான் அதோடைய தலைநகரமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க திரியாவை மையமாக வச்சு அந்த எமிரேட்ஸ் ஆஃப் திரியா அப்படிங்கிற அந்த ஆட்சி வந்து செஞ்சாங்க. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சிருச்சுன்னா 1744 இருந்து 1818 வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து முடியுது. இது ஏன் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணாங்கல்ல, முகமது பின் அப்துல் வஹாபும் முகமது பின் சவுதும், இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய பகுதியில் மட்டும்தான் சீர்திருத்தம் பண்ணாங்களே தவிர உஸ்மானிய கிலாஃபத்து கையில் இருந்த பிரதேசங்களில் போய் அங்கே போய் அவங்க சண்டை போடல, போர் தொடுக்கல. அதிலும் குறிப்பாக மக்கா மதீனா ஹரமைன்களுடைய நிர்வாகம் இருக்குல்ல, அதை கைப்பற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கல. ஆனா பின்னாடி இருந்த தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு சீர்திருத்தமா பார்க்கல, தங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆட்சியுடைய பதவி சொத்தா வந்து இவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கணும், இன்னும் ஹரமுடைய நிர்வாகம் கையில கிடைச்சா அதுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஹரம் மேலே அட்டாக் பண்ணி மக்கா மதீனா மேலேயே என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. முதல்ல தாயிஃபை கைப்பற்றுறாங்க. தாயிஃப் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குல்ல, தாயிஃபை கைப்பற்றுறாங்க மக்காவுக்கு. அதுக்கப்புறம் மக்காவை கைப்பற்றுறாங்க, அதுக்கப்புறம் மதீனாவும் கைப்பற்றுறாங்க. இது வந்து 1803 இந்த பெரியவங்களுடைய அந்த மரணத்திற்கு அப்புறம் வர்ற அவர்களுடைய வாரிசுகள் தான் இந்த வேலையை செய்யறாங்க.